தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே கடலோரத்தில் அமர்ந்திருந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவன் ஒருவன் விதைக்கச் சென்றான். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்கும் சில 60 மடங்கும் சில 30 மடங்கும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்பு உள்ளங்களே, கடவுளின் வார்த்தை உங்களிடம் வருகின்ற பொழுது பேராற்றலோடு வருகின்றது என்பார் பாலிங் என்ற அறிஞர். நற்செய்தியில் இயேசு சொல்லும் விதைப்பவன் உவமை கடவுளின் வார்த்தைக்கு ஒருவர் எப்படி செவிமடுக்கிறாரோ அப்படியே அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை எடுத்துரைக்கின்றது. வெளியோர நிலம் போன்ற மனநிலையை கொண்டவர்கள் ஏனோ தானோ வென்று இறை வார்த்தையை கேட்கின்றார்கள். ஆனால் இறை வார்த்தை அவர்களிடம் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கின்றது. ஆனால் நல்ல நிலம் போன்ற மனநிலை கொண்டவர்களோ 100 மடங்கு பயன் தருபவராக இருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றார்கள். ஆகையால் நாம் வல்லமையுள்ள இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போம். அதன் மூலம் 100 மடங்கு பயன் தருவோம்.